மத்திய கிழக்கில் இடம்பெறக்கூடிய மோதல் சம்பவங்களுக்கு முடிவு எப்போது கிடைக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் இருக்கின்ற பொழுது ஈரான் அமெரிக்கா இடையிலான சமாதான ஒப்பந்தம் தற்போது சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அதேபோன்று தூதுக்குழுக்கள் இதிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஈரான் சபாநாயகர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோர் அதேபோன்று அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் அமெரிக்கா சார்பிலே கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். லெபனான் தொடர்பில் தான் இந்த பேச்சுவார்த்தையிலே கூடிய முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் 60 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது அமெரிக்காவினுடைய இணக்கப்பாட்டோடு சேர்ந்ததாக. அதற்கு பின்னர் லெபனான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் அதிகரித்ததை தொடர்ந்து ஓர்மோஸ் நீரிணையை நேற்றைய நாளிலே மூடுவதற்கு ஈரான் நடவடிக்கை எடுத்தது. அவ்வாறான நிலையில் ஈரான் இந்த நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இஸ்ரேலினுடைய தாக்குதலில் லெபனானில் கிட்டத்தட்ட 7 சிறுவர்கள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் இன்றைய பேச்சுவார்த்தை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தையாக அமைகிறது. என்ன நடக்கப் போகிறது, முடிவு என்னவாக வரப்போகிறது, விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க தூதுக்குழுவுக்கு அமெரிக்க துணை ஜனாதிபதியும் ஈரான் தூதுக்குழுவுக்கு ஈரான் சபாநாயகர் முகமது கலீபாபும் தலைமை தாங்குவதாக சுவிட்சர்லாந்து வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்தியஸ்தர்களாக பாகிஸ்தானும் கட்டாரும் செயற்படுகின்றன. லெபனான் மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களினால் ஓர்மோஸ் நீரிணையை ஈரான் நேற்று மீண்டும் மூடியது. இவ்வாறான பின்னணியிலேயே ஈரான் மற்றும் அமெரிக்க தூதுக்குழுக்கள் பேச்சுவார்த்தைகளுக்காக சுவிட்சர்லாந்துக்கு சென்றுள்ளன. பேச்சுவார்த்தையில் பங்கேற்க செல்வதற்கு முன்னர் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஈரான், பாகிஸ்தான், கட்டார் ஆகிய நாடுகளுடன் தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கலந்துரையாடுவதற்கு பல விடயங்கள் உள்ளன. நாங்கள் அவை அனைத்தை பற்றியும் கலந்துரையாடுவோம். லெபனான் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் ஒட்டுமொத்த செயல்முறைக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மார்க்கோ ரூபியோ உள்ளிட்ட குழுவினர் தற்போது லெபனானில் நடப்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றனர். உண்மையில் அங்கு முன்னேற்றம் காணப்படுகின்றது, ஆனால் சற்று மந்த நிலையில் உள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய இரு நாடுகளினதும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மேலும் முழு பிராந்தியத்தையும் பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும். அதுவே இறுதி. அதற்காகவே நாங்கள் முயற்சிக்கின்றோம். ஈரானை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானிய சபாநாயகர் முகமது கலீபாப் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் பங்கேற்றுள்ளனர். பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மத்தியஸ்தர்களாக பாகிஸ்தானும் கட்டாரும் செயற்படுகின்றன. தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளுக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் மற்றும் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் உள்ளிட்ட குழுவினர் சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் எவை? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அண்மையில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப மட்டத்தில் விடயங்கள் இங்கு விவாதிக்கப்படுகின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்துதல், தடைகளை நீக்குதல், ஓர்மோஸ் நீரிணையில் கடல்சார் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்தல் என்பனவாகும். லெபனானில் என்ன நடக்கின்றது? அது அமெரிக்க ஈரான் சமாதான பேச்சுவார்த்தையை எவ்வாறு பாதிக்கும்? லெபனானின் இஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் தனது தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. சில மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய தாக்குதல்களினால் லெபனானில் 32 பேர் உயிரிழந்துள்ளனர். புதிய போர் நிறுத்த காலத்தில் லெபனானில் 83 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 141 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மார்ச் மாதம் முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களினால் லெபனானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4000க்கும் அதிகமாகும். இந்த தாக்குதல்களின் பின்னணியில் நேற்று ஓர்மோஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் எடுத்த முடிவு அமெரிக்காவின் விமர்சனத்துக்கு உள்ளாகியது. அமெரிக்க ஜனாதிபதியின் நிலைப்பாடு: இரு தரப்பினரினாலும் ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியாவிட்டால் ஓர்மோஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் அறவிடப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். ஈரானின் நிலைப்பாடு: அமெரிக்கா தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தவறினால் ஈரான் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பாகி தெரிவிக்கின்றார். சமாதான ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் என்றும் சமாதான ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் எனும் நம்பிக்கையிலேயே அதில் கையெழுத்திட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார்.